ஹலோ கைஸ், இன்னைக்கு வீடியோல நினைச்சதுன்னு நடந்ததுன்னு ஏன் ராசான்ற கதையை தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பண்ண போறது ஒரு அழகான கேஸ்டல் தீம் கேக் தான். அதுக்கான கேஸ்டல் எல்லாம் அழகா வீட்லயே ரெடி பண்ணிட்டு அது ஆம மாதிரி சுத்துதான்னு செக்கும் பண்ணிட்டு மூட்டை முடிச்சு எல்லாம் கட்டிட்டு லொகேஷனும் ரீச் ஆயாச்சு. பர்த்டே பார்ட்டி வீட்லன்றதுனால வீட்லயே அழகா டெக்கரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த கேக் வந்து ஒரு பின்ட்ரெஸ்ட் ரெஃபரன்ஸ் தான். ஆனா நம்ம பர்த்டே பாப்ஸோட ட்ரெஸ் கலருக்கு ஏத்த மாதிரி கலரை சேஞ்ச் பண்ணியாச்சு. அங்க போயிட்டு பிளான் பண்ணபடியே கேக் அழகா ஸ்டாக் பண்ணிட்டு கேக்ல வைக்க வேண்டிய ஜன்னல் கதவு பூவெல்லாம் வச்சாச்சு. இதெல்லாம் வச்சிட்டு இருக்கும் போது தான் நான் ஒன்னத்தை நோட் பண்ணேன். அது என்னன்னா கேக்கு தாறுமாறா மெல்ட் ஆயிட்டு இருந்தது. ரூம்ல கூலிங் பார்த்ததுனால கேக் ஒரு பக்கமா அழகா மெல்ட் ஆயிட்டு இருந்தது. சரி ஓகே, இதெல்லாம் வாழ்க்கையில சகஜமாப்பான்னு நான் பாட்டு என் வேலையை பார்த்துட்டு இருந்தேன். அப்பதான் ஒருத்தர் வைக்கிறேன் பாரு உனக்கு பெரிய ஆப்பா தூக்கின்னு வந்து அழகா நின்னாரு. அவரு தான் இந்த கேஸ்டல் தலைவர். அவரை தூக்கி நான் ஸ்பேசர் மேல நிக்க வச்சா அவரு பாட்டம்ல இருக்க கேக்க அமக்கலமா ஆக்கி விட்டாரு. அதை பார்த்த எனக்கு கை கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. நடுக்கத்திலேயே பாப்பாவோட நேம தூக்கி வச்சா அதுவும் நிக்கல. அப்புறம் என் கூட இருந்தவனுங்களா என்ன கமான் டைகர்னு மோட்டிவேட் பண்ணி வேலையை ஒழுங்கா பார்க்க வச்சானுங்க. கையோட கேக்கையும் நீட்டா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுல சோகம் என்னன்னா கேஸ்ட்ல சுத்த வைக்கிறதா எங்களோட பிளான். ஆனா கேக்கோட நிலைமை சரியில்லாததுனால அந்த பார்ட்டை மட்டும் ஸ்கிப் பண்ணியாச்சு. அப்புறம் நம்ம குட்டி மேடம் வந்து கேக் எல்லாமே சரியா இருக்கான்னு நோட் பண்ணிட்டு கேக்கையும் அழகா கட் பண்ணி மொச்சுக்குன்னு சாப்பிட்டாங்க. ஃபைனலா நம்ம பண்ண கேஸ்டல் தீம் கேக்கும் இப்படிதான் இருந்தது. இந்த கேக்கு 10க்கு எவ்வளவு மார்க் கொடுப்பீங்கன்னு கமெண்ட் பண்ணிட்டு அப்படியே நிறை குறைன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு போங்க. பாய்.